11th வந்து உடம்பு முடியலைன்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போகல. டிசம்பர் முடிய போனேன். ஆனால் ஒரு 2.5 மாதம் மட்டும் போகவே இல்லை. இன்டர்னல் மார்க் அவங்க கொடுக்கவே இல்லை. நாங்கள் சொல்லி தான் விட்டோம். ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. இன்டர்னல் மார்க் இல்லாமையே 1 மாதம் படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து நான் பாஸ் ஆனேன். பாஸ் ஆனதில் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நான் எழுதினேன். 5 பாடத்தில் பாஸு, மேக்ஸ் 1ல் மட்டும் ஃபெயிலுன்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். எல்பிஎன் ஸ்கூலில் அங்கே எனக்கு சரிப்பட்டல்லன்னு சொல்லி நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மேக்ஸ் 1 மட்டும்தான் ஃபெயிலு. அங்கே மார்ச் மாதம் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிகிறப்பயே ஃபிசிக்ஸு ஃபெயிலுன்னு சொல்லி வருதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்னனால ஃபிசிக்ஸுக்கும் எதுக்கு பதிஞ்சுக்கோங்க, ஆனால் ஃபெயில்னு வருதுன்னு அவங்க சொல்லவும் நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லி பதிஞ்சு வச்சுட்டோம். அப்போ ஒரு நம்பர் வந்துச்சு. அந்த நம்பரில் எக்ஸாம் எழுத வாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே எழுதி பாஸ் ஆகிட்டேன். திரும்ப எப்படி நான் எக்ஸாம் எழுத போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எழுதி பாஸ் ஆனனால அங்கே நான் போகலை. 12ம் பாஸு 11ம் பாஸுன்னு சொல்லி நான் 10th வந்து 413 மார்க் வாங்கியிருந்தேன். சரி நல்லா படிக்கிற பிள்ளை, 11th உடம்பு முடியலை அப்படின்றவும் நல்லா படிக்கிற பிள்ளைன்னு சொல்லவும் ஸ்கூல்ல இருந்து என்னை 2 பொண்ணை மட்டும் எடுத்து காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து எஸ்சி கோட்டா வச்சு சேர்த்து விட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சந்தோஷமா போய் கவுன்சிலிங் எல்லாமே போயிட்டு அங்கே அட்மிஷன் ஃபீஸ் 5500 கட்டி எல்லாமே வாங்கிட்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் காலேஜ் போக ரெடியாக இருக்கப்ப அங்கே காலேஜில் ஏற்றுறப்ப உங்கள் பொண்ணு மேக்ஸில் ஃபெயிலுண்டாங்க. எங்களுக்கு அது தெரியாது. நான் படித்த ஸ்கூல்ல இருந்து நீ மேக்ஸில் ஃபெயிலுமா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, சேர்த்து விட்டாங்க. அங்கே காலேஜில் சேர்த்துடவும் நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டோம். அது செப்டம்பர் மாதம் ஆகஸ்டாக இருந்தால் கூட நம்ம திரும்ப எழுத வச்சிடலாம். ஆனால் எழுத வைக்கல. அங்கே வந்து டேட்டு முடிஞ்சு போகவும் அந்த ஒரு கணக்கு, அந்த ஒரு தேர்வுக்கு மட்டும் நான் 1 வருஷம் காத்திருந்தேன். நான் எக்ஸாம் எழுதினேன். எழுதி இப்போ நான் திரும்ப பாஸ் ஆகிட்டேன். இவங்க ஃபிசிக்ஸ் மாற்றி வந்து அசலில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்டர்நெட்டில் வந்து ஆப்சன்ட் வருது. ஆனால் அசலில் வேறு நம்பரில் நான் பாஸ் ஆகிட்டேன். கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, நான் ஏற்கனவே ஃபெயிலுன்னு நினைச்சு மார்ச் மாசம் வைக்கிற எக்ஸாம் அப்ப ஒரு நம்பர் எழுதி அது எக்ஸாம் எழுதணும் ஃபெயில்னு அனுப்பிடுறாங்க. திரும்ப ஜூன் ஜூலைல வைப்பாங்க ஃபெயிலா போனவங்களுக்கு, அதுல ஒரு நம்பர் அனுப்பிடுறாங்க. இப்ப நம்பரா அனுப்பிவிட்டு நான் பாஸ் ஆன நம்பர் அதுல விடாம அவங்க அனுப்பிவிட்ட நம்பர்ல நான் எக்ஸாம் எழுத போகல. ஏன்னா நான் ஏற்கனவே எக்ஸாம்ல வந்து நான் பாஸ் ஆயிட்டேன், அதனால போகல. அவங்க அனுப்பிவிட்ட நம்பர்ல வேற ஒன்றுல ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி அது இன்டர்நெட்ல அப்படியே அது இருக்கு. இதனால எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் படிப்பு போச்சு மேக்ஸ் 1னால. இப்போ திரும்ப எனக்கு இந்த வருஷம் போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே எனக்கு வேற அப்பா இல்லை. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா ஒரு ஆளாக தான் வளர்க்குறாங்க. நான் ஒரே பொண்ணு வேறு. அதில் எங்கள் குடும்பத்தில் யாருமே முதல் பட்டதாரி அப்படிலாம் யாருமே இல்லை. நான் ஒரு ஆள் போய் தான் படித்து இது பண்ணணும். ஏற்கனவே 11th உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி தான் நான் போகலை. இன்னைக்கு காலேஜில் போய் எப்படியாச்சும் நான் படித்து தான் கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆனால் அந்த கவர்மெண்டே எனக்கு படிக்க முடியாமல் மேல் படிப்புக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லி இன்டர்நெட்டில் மாற்றாமல் வச்சுருக்காங்க. இன்னும் 18 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ளே மாறினா மட்டும்தான் காலேஜ் போக முடியும். இல்லாட்டி நான் திரும்ப 1 வருஷம் காத்திருக்கணும் இவங்க பண்ணுற மிஸ்டேக்னால. ஆமா, கவர்மெண்ட்ல இருந்து 10th மார்க் 1, 413 மார்க் 10th 1. ஆமா, எஸ்சி 11th வந்து பாஸ் ஆகலன்னு சொல்லி வருது. 12th நீங்க சேர்ந்திருப்பீங்கல்ல, அதே ஸ்கூல்ல தான் சேர்ந்தீங்களா வேற ஸ்கூல் மாறினேன். வேற ஸ்கூல் மாறினாலேயே எனக்கு ஹெச்எம்ஏ ஒரு பொட்டு இன்டர்னல் மார்க் இல்ல, பாதி கூட தரல. ஏன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஸ்கூல் போய் சேர்ந்துட்டேன். அதனால இன்டர்னல் மார்க் ஒரு 2 மார்க் கூட தரல. 34 மார்க் எடுத்து திரும்ப எழுதினேன், 31 மார்க் எழுதி திரும்ப எழுதினேன். அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஸ்கூல்ல மாறினேன்டவும் எனக்கு இன்டர்னல் மார்க் 1 மார்க் கூட ஒரு பாடத்துலயும் தரல. இத்தனைக்கு நான் ஃபர்ஸ்ட் குரூப் வேற. அவங்க ஸ்கூல்ல படிச்சேன், அவங்க ஸ்கூல்ல 12th படிச்சிருந்தேன். அவங்க எல்லா சலுகையும் எனக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் வேற ஸ்கூலுக்கு நான் போனேன்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்டர்னல் மார்க் கேட்டோம், இன்டர்னல் மார்க் இல்லன்ட்டாங்க. இன்டர்னல் மார்க் இல்லாமயே 1 மாசத்துல உட்காந்து நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன். இப்ப திரும்ப இவங்க கவர்மெண்ட் தான் மாத்தாம வச்சிருக்காங்க. இதனால எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் போச்சு. திரும்ப இன்னொரு வருஷம் போச்சுன்னா என்ன பண்றதுன்னா, தேதி 18 அவங்க நாங்கள் சிஓ ஆஃபீஸ்லேயும் அவங்க தல்லாவோட ஆஃபீஸ்லேயும் நாங்கள் 6 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபிசிக்ஸ் ஒரு எக்ஸாம் காண்டி. மேக்ஸ் 1ல் போச்சுன்றீங்க, சரி பரவாயில்ல, மேக்ஸ் எழுதி பாஸ் ஆகிட்டோம். ஃபிசிக்ஸ் வந்து எழுதி இப்படி எழுதலான்னு 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறவே இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளத்தினால இப்போ எனக்கு காலேஜ் திரும்ப என்னால் போக முடியலை. எனக்கு இப்போதைக்கு எனக்கு அசல்ல கூட எனக்கு மாற வேணாம். 18ஆம் தேதி காலேஜ் திறக்குறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ். எனக்கு இப்போதைக்கு இன்டர்னல் 1ல் மட்டும் எனக்கு மாறினா போதும், இன்டர்நெட்ல மட்டும். கவர்மெண்ட்ல இருந்து இன்ஜினியரிங்க்கு வந்து என் மகளுக்கு ஒரு பிள்ளைக்கு தான் எஸ்சி கோட்டால நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த இது மார்க் ஷீட்டு பிரச்சனைனால என் மகன் இந்த வருஷமா தான் எப்படியாவது 10 நாள்ல மாறி வந்தாதான் எங்களை காலேஜில் சேர்க்கிறேன்னு இருக்காங்க.
பாக்குறப்ப பூரா மாத்திரம்ன்றாங்க, போயிட்டு வாங்கன்றாங்க. பல பெட்டிஷன் எழுதி கொடுத்தோம் நாங்க உதவித்துறை அலுவலகத்துல எழுதி கொடுத்ததுக்கு. இப்போ போன வாரம் போய் திங்கக்கிழமை எழுதி கொடுத்தோம். அப்போ வந்து நம்ம ஒரு வாரத்துல உங்களுக்கு மாத்தி இதுல மட்டும் மாத்தி வாங்கி தரோம், நீங்க காலேஜ் சேர்த்துக்கங்கன்ட்டாங்க. நாங்க ஒரு வாரத்துல இன்டர்நெட்ல போட்டு பார்த்ததுக்கு திருப்பி ஏஎண்டு தான் வந்துச்சு. ஏஎண்டு தான் திருப்பி உதவித்துறை அலுவலகத்துக்கு நாங்க போன் பண்ணோம். உதவித்துறை அலுவலகத்துக்கு போன் பண்ணதுக்கு நீங்க என்ன மேடம் ஒரு வாரத்துல மாறுதுன்றீங்க, காலேஜுக்கு எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு, எங்களுக்கு தெரியாது, நீங்க எதா இருந்தாலும் சென்னையில போய் மாத்திக்கங்கன்ட்டாங்க. நாங்க மன உளைச்சல்ல நாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் மனு கொடுக்கறதுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.